சென்னை வங்கக்கடலில் படர்ந்துள்ள கச்சா எண்ணெயை அகற்றும் பணி விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெயை அகற்றும் நபர்களுக்கு தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கச்சா எண்ணெய் முழுவதையும் தீ வைத்து அகற்றினால் என்ன என்று ஏராளமானோர் தொலைபேசி வாயிலாக நமது செய்தி குழுவினரிடம் கேள்வி எழுப்பி வந்தனர். இதற்கு மீன்வளத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விரிவான விளக்கம் அளித்துள்ளனர். உப்பு தண்ணீருடன் கலந்துள்ள கச்சா எண்ணெய் எளிதில் தீப்பற்றும் தன்மையை இழந்துவிட்டதாகவும் கச்சா எண்ணெயை சேகரித்து பேரல்களில் அடைத்து அவற்றை எர்ணாவூரில் உள்ள MRF தொழிற்சாலைக்கு கொண்டு சென்று அவற்றில் கலந்துள்ள தண்ணீரை பிரித்து எடுக்க ஆவண செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ள அதிகாரிகள், நன்றாக தண்ணீரை பிரித்தெடுத்துவிட்டால் கச்சா எண்ணெய்க்கு எளிதில் தீப்பற்றும் தன்மை கிடைக்கும். எனவே தற்போது வங்கக்கடலில் திட்டு திட்டாக பறந்துள்ள கச்சா எண்ணெய் கழிவை தீ வைத்து அகற்றுவது என்பது இயலாத காரியம். மேலும் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு கச்சா எண்ணெயில் தீப்பற்ற வைத்தாலும் தற்போதுள்ள பாதிப்பை விட பெரிய அளவிலான பாதிப்பை கடல்வாழ் உயிரினங்களுக்கு அது ஏற்படுத்திவிடும் என்கின்றனர் அதிகாரிகள். அமெரிக்காவில் நடுக்கடலில் கொட்டிய கச்சா எண்ணெயை அந்த நாட்டு கடற்படை தீ வைத்து அகற்றிய அரிதான நிகழ்வுகள் உண்டு. கச்சா எண்ணெய் கப்பலுடன் தீப்பற்றிக் கொண்ட நிகழ்வுகள் கூட உண்டு. மாஸ்கோவில் நதியில் கொட்டிய கச்சா எண்ணெயில் பற்றிய தீயால் ஏற்பட்ட கரும்புகை பல ஆயிரம் அடி உயரத்திற்கு பரவி பெரும் காற்று மாசுபாட்டை உண்டாக்கியது. சென்னை வங்கக்கடலில் 74 கிலோமீட்டர் தூரத்திற்கு கச்சா எண்ணெய் பறந்திருப்பதாக கூறப்பட்டாலும் 12 கிலோமீட்டர் அளவுக்குத்தான் திட்டு திட்டாக கடற்கரைகளை ஒட்டி கச்சா எண்ணெய் கரை ஒதுங்கியுள்ளது. தீ வைத்து அகற்றினால் கடற்கரையோர பகுதி மக்களுக்கும் பெரிய அளவிலான சுவாச கோளாறுகளை உண்டாக்கிவிடும் என்பதாலேயே தீ வைக்கும் விபரீத முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் ஒருவேளை தீப்பற்றிக் கொண்டாலும் அதனை உடனடியாக அணைப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு வாகனங்களை தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெயை வாளிகள் மூலம் சேகரித்து பத்திரமாக அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே நடுக்கடலில் திட்டு தீட்டாக பறந்துள்ள கச்சா எண்ணெயை பிரித்து அகற்றுவதற்கு இந்திய கடற்படை கோரெக்சிட் 9500 என்ற ரசாயனத்தை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. தக்கையாக இருக்கும் கச்சா எண்ணெய் மீது கோரெக்சிட் 9500 கலவையை ஹெலிகாப்டர் மூலம் குழாய் வழியாக தூவப்படுகிறது. இந்த கலவை கச்சா எண்ணெய் மீது பட்டால் அதன் அடர்த்தியை பிரித்து மக்கச் செய்து அதனை தண்ணீருக்கு அடியில் கொண்டு சேர்த்துவிடும் என்கின்றனர் அறிவியலாளர்கள். இதே முறையைத்தான் உலக நாடுகள் பயன்படுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே வங்கக்கடலில் படர்ந்துள்ள கச்சா எண்ணெய் முழுவதும் விரைவில் அகற்றப்படும் என்று தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சரவணகுமார், ஜெபர்சன் மற்றும் வேல்ராஜ்.